Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 2.15 தான் பார்க்க போறோம். Find x such that 10 power 4 congruent x mod 19 அப்படி கேட்டிருக்காங்க. x ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. உங்க புக்ல எப்படி பண்ணிருப்பாங்கன்னா 10 power square வச்சு பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படின்னா 10 power square வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்கொயர் பண்ணா 10 power 4 வந்துரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், 10 power square congruent x mod 19 அப்படின்னு சொல்கிறேன். 10 power square என்னது நம்மளுக்கு 100 congruent x mod 19. ஓகே, இப்போ 100 இது வந்து டிவிடெண்ட்டு, இது டிவைசரு, இது ரிமைண்டரு, ஞாபகம் இருக்குல்ல? ஸோ அப்போ நம்ம 100 19 டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ டைம்ஸ் போகும்னு பார்க்கணும். இந்த மாதிரி டேபிள்லாம் கொஞ்சம் சட்டுன்னு டக்குன்னு போடுறதுக்கு பார்க்கணும். 19 அப்படின்னு இருக்கா, இப்போ 20 இருந்தால் 5 20s are 100. அப்போ 5 19s are 95. ஸோ 5 19s are 95. ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 5 கிடைக்குது. இந்த ரிமைண்டர் தான் என்னது, எக்ஸு. ஓகே, ஸோ 100 which is congruent to 5 mod 19. இதில் இந்த மேலே இருக்கிற 5 கோஷன்ட்டை எடுத்துக்க மாட்டோம், ரிமைண்டர் மட்டும் தான் எடுத்துப்போம். ஓகே, இப்போ இங்கே ஒன்று கிடச்சிருச்சு. இப்போ இந்த 100 நான் என்னென்னு எழுதிக்கலாம், 10 power 2 congruent 5 mod 19. மேம் ஆல்ரெடி 100ன்னு மாற்றினீங்க, இப்போ ஏன் 10 power 2 மாற்றுறீங்கன்னா, இருங்க, நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 10 power 4 தானே கேட்டிருக்காங்க. இங்கே என்ன இருக்குது, 10 power 2. அப்போ நான் இங்கே ஒரு ஸ்கொயர் போட்டுக்கலாமா, இங்கே ஒரு ஸ்கொயர் போட்டால் இதில் ஒரு ஸ்கொயர் போடணும். மேம் இந்த மாடலில் ஸ்கொயர் போடணும் அப்படின்னா மாடலெல்லாம் ஸ்கொயர் போடக்கூடாது, நியூமெரிக்கல் வேல்யூஸில் மட்டும் தான் ஸ்கொயர் போடணும். ஸோ 10 power 4ன்னு ஆயிடும். இந்த 2 மேலே இருக்கிறது என்னவாயிடும், மல்டிபிள் ஆயிடும். 2 into 2 4 கான்கிரண்ட் 5 power 2 வந்து என்னவாயிடுச்சு 25 mod 19 அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்கள் புக்கில் இருக்கிறது அப்படியே இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள், இந்த 25 இருக்குல்ல, இந்த 25 வந்து இந்த 19 விட பெரிய நம்பர் கரெக்டாக. அப்போது இந்த 25க்குள்ளே ஒரே ஒரு தடவை அந்த 19 போயிடும் கரெக்டாக. நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளால் டிவைட் பண்ண முடியாமல் இருக்கிற ரிமைண்டர் தான் இங்கே வேணுமே தவிர இந்த 19 வந்து அதில் போயிடும். ஸோ அப்போ 25 19 டிவைட் பண்ணால் 119s are 19. அப்போ வந்து 25 19 போச்சுன்னா எவ்வளோ, இதில் ஒரு 1 அதில் ஒரு 5 6 வந்து ரிமைண்டராக இருக்கும். இந்த ஸ்டெப்பை தான் அவங்க புக்கில் என்னென்னு எழுதியிருப்பாங்க தெரியுமா, 25 congruent 6 mod 19 அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஏன் இது எழுதுறாங்க, இந்த 25 19 டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் 6 வரும். அப்போ இந்த முன்னாடி இருக்கிறதுல பெரிய நம்பராக இருக்குது, அதுக்குள்ளே 19 ஒன்று இருக்குது, அந்த 19 எனக்கு தேவையில்லை, அதை நான் ரிமைண்டராக வெளியே எடுத்துட்றேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த ஸ்டெப். ஸோ அப்போ 10 power 4 congruent 6 mod 19 அப்படின்னு போட்டுறீங்க. இப்போ இந்த 6 தான் என்னது, எக்ஸு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6. அவ்வளோதான் இந்த சம். ஹோப் இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப ரோலிங் ஆகுது, ஏன்னு தெரில, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு வியூஸே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போகல, எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை, சரி யாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு சில பேர் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு காமிச்சிருக்கீங்க. ஐ ஹாவ் 6 subscribers now. இதுக்கப்புறமும் எவ்வளோ தூரம் கழிச்சு எனக்கு 1000 subscribers வரும்னு தெரில. பட் ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி உங்களுக்கு இந்த சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது திருத்திக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.